ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஜோதிடர் காசி சஞ்சய் குமார் பேசுகிறேன். அதாவது என்னோடய மற்ற வீடியோஸ் பார்க்கலன்னா மறக்காமல் போய் பாருங்கள். என்னோடய சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா ஒன்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி வீடியோஸ் ரெகுலராக அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஓகே ஃபைன். இந்த தடவை நவம்பர் மாத பலன்கள் பார்க்கலாம். இந்த நவம்பர் மாதம் எல்லாருக்கும் எப்படி இருக்கும்? முதல்ல ராசியை விட்டுருங்க, லக்னத்தை விட்டுருங்க. எல்லாருக்கும் இந்த நவம்பர் மாதம் ஒரு தினசாக இருக்கும். எதனால்? அது இந்த யானை வரும் பின்னே மணி யோசை வரும் முன்னேன்ற மாதிரி இந்த சனி பயிற்சி வரத்துக்கு உண்டான அறிகுறிகள் எல்லாம் இப்பயே அந்த கடைசி 1-2 டிகிரியில் வரும்போதே தெரிய ஆரம்பிச்சிடும். இது கஷ்ட காலம்னு நான் சொல்ல விரும்பலை. அதாவது தொழிலில் இந்த மாதம் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். எல்லாருக்குமே தொழிலில் அலைச்சல் இருக்கலாம். படிக்கிற சூழலில் கொஞ்சம் கஷ்டமான சரியாக படிக்க முடியாத சுச்சுவேஷனில் இருக்கலாம். ரீசன் நிறைய இருக்கலாம். ஏன்னா படிக்கிற டயத்தில் மனசு அதை தவிர வேறு ஏதாவது விஷயத்தில் இருக்கும்போது படிப்பு சரியாமல் வராமல் கூட இருக்கலாம். அது சொல்லலாம். புதுசாக கல்யாணமான பெண்களுக்கு மாமியார் கூட ப்ராப்ளமோ இல்லை நாத்தனார், அதாவது அந்த ஹஸ்பண்டோட தங்கச்சி அக்கா கூட ப்ராப்ளம் வர கூட சான்சஸ் இருக்குது இந்த நவம்பர் மாதத்தால். இது மட்டும் இல்லை, இன்னொரு முக்கியமான விஷயம். இந்த நவம்பர் மாதம் நிறைய பேருக்கு குழந்தை இல்லாமல் இருப்பாங்க. அவங்களுக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பு அதிகம். இது அந்த பிளானட்ஸோட வைப்ரேஷன்ஸ் அதை காட்டுது. நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, இந்த நவம்பர் மாதம் ரொம்ப மழை வெள்ளக்காடாக எங்கேயாவது ஆகக்கூட வாய்ப்பு அதிகம். இந்த குளிர்ச்சி இந்த சனியால் வரலாம். சனி எப்போவுமே ட்ரை பிளானட் தான், அது ஒத்துக்கிறேன். இருந்தாலும் குரு இப்போ கன்னிக்கு வந்ததுனால குருவோட திருஷ்டியும் அங்கே இருக்குது. அதனால் வெள்ளக்காடாக ஏதாவது ஒரு இடத்துல வரக்கூட வாய்ப்பு இருக்குது. புரிஞ்சுக்கோங்க. இது நான் யாரையும் பயம்படுத்த சொல்லலை, வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்கிறேன். இது ஒரு பொதுவான பலன். இது நடக்கலாம், நடக்காமலையும் போகலாம். புரியுதுங்களா? அதை விட்டுடலாம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், ரொம்ப வருஷமாக ஏதாவது ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னா இந்த தடவை திடீர்னு எதிர்பாராத டைம், நீங்களே எதிர்பார்க்க மாட்டீங்க வேலை கிடைக்கும்னு சொல்லிட்டு வேலை கிடைக்கும், அப்படி சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் நீங்கள் எதிர்பார்த்த லாபத்தை விட கம்மியாக லாபம் வரலாம். ஆனால் லாபம் தான் வரும். நஷ்டம் வர வாய்ப்பு இல்லைனாலும் லாபம் வரும். ஆனால் லாபம் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு பெருசாக இல்லைனாலும் கொஞ்சம் சின்னதாக வரும். புரியுதுங்களா? ஆனால் கண்டிப்பாக லாபம் வரும். இன்னொரு முக்கியமான விஷயம், குறிப்பாக இந்த 23 வயசுலேருந்து 27 வயசு வரைக்கும் இருக்கிற பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி இந்த நவம்பர் மாதம் காதல் ஏதாவது லவ்வர் கிடைக்க சான்சஸ் அதிகம். இது எதனால் சொல்கிறேன்னா, சுக்கிரனோட திருஷ்டியை வச்சு இதை நான் சொல்கிறேன். குறிப்பாக நல்லா நோட் பண்ணிக்கோங்க, 23 வயசுலேருந்து 27 வயசு வரைக்கும் இருக்கிற ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தான். புரிஞ்சுக்கோங்க. இது எல்லாமே உங்கள் தசாபுத்தி அடிப்படையில் நடக்கும். ஒருவேளை இந்த வயசில் நீங்கள் இருந்து லவ்வர் அமைஞ்சாலும் அது நல்லவரோ கெட்டவரோ, இது ரொம்ப நாள் நீடிக்குமோ, கல்யாணம் வரைக்கும் போகுமோ, நடுவுலேயே பிரேக்கப் ஆகிடுமோ, இது எல்லாத்தையும் பார்க்கணுன்னா உங்கள் ஜாதகத்தை தான் பார்க்கணும். ஆனால் என்னால் உறுதியாக என்ன சொல்ல முடியும்னா, இந்த 4 வயசுக்காரங்க, 4 இல்லை 5 வயசுக்காரங்க, அவங்களுக்கு ஒரு லவ் அமைய வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லை, 45 வயசுலேருந்து 48 வயசு வரைக்கும் இருக்கிற ஆண்களுக்கு, குறிப்பாக 45, 46, 47, 48 ஏஜில் இருக்கிறவங்களுக்கு
நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல ஏதாவது பெண் கூட தொடர்பு ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது. தொடர்புனா நீங்கள் எடுத்தோன்னா அந்த மாதிரி கனெக்ஷன் எல்லாம் போயிடாதீங்க. தொடர்புனா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வர வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாம். வேறு என்ன சொல்கிறது, அவங்களோட கனெக்ஷனால் வந்து உங்களோட தொழில் மேம்பாடு அடையலாம், ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கலாம், அதுவும் சொல்லலாம். அது மட்டும் இல்லை, நீங்கள் வந்து ரொம்ப நாளாக வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப சில பேருக்கு அது கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குது. புரிஞ்சுக்கோங்க. அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடக்கவும் வாய்ப்பு இருக்கே தவிர மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. எப்படி இந்த நவம்பர் மாதமே வேலை கிடச்சிடும் நான் சொல்லலை. அதற்குண்டான முயற்சிகளை எடுத்தீங்கன்னா பாசிட்டிவாக இப்போ இருக்கும். மார்ச் மாதம் கழித்து வேலை கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குது. இது எல்லாருக்கும் பொதுவான விஷயம். நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் சரி, எந்த லக்னமாக இருந்தாலும் சரி. இப்போ நான் எல்லாருக்கும் என்னோடய ஸ்டைலில் லக்ன பலன் சொல்கிறேன். ஒருவேளை உங்கள் லக்னம் என்னன்னு தெரியலனா என்னோடய வீடியோ ராசியா லக்னமான்ற வீடியோவை போய் பாருங்கள். அதில் வந்து கிளியராக வந்து ராசிக்கும் லக்னத்துக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்னன்னு சொல்லியிருப்பேன். அதுவும் இல்லாமல் உங்கள் லக்னத்தை எப்படி கண்டுபிடிக்கலான்னு சொல்லியிருப்பேன். மேலே இந்த என்னோடய வீடியோவில் மேலே கூட வரும் ராசியா லக்னமான்னு சொல்லி சஜஸ்டட் வீடியோ. அதில் கிளிக் பண்ணி பாருங்கள். ஒருவேளை உங்கள் லக்னம் என்னன்னு தெரியலனா, இல்லை டிஸ்கிரிப்ஷனில் கீழே லிங்க் கூட போட்டிருப்பேன், அதையும் கிளிக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஃபைன். ஒருவேளை நீங்கள் மேஷ லக்னக்கார ஆணாக இருந்தால் எப்படி இருக்கும் தெரியுமா? திடீர்னு எதிர்பாராத சண்டை ஃப்ரெண்டு கூடயோ இல்லை வேலை பார்க்குற இடத்துலையோ நடக்க வாய்ப்பு அதிகம். புரிஞ்சுக்கோங்க. அது வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கணும், இல்லை நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல யார் கூடயாவது சண்டை போடுவீங்க. கட்டி பிடிச்சிட்டு புரள்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சண்டையாக கூட கை கழுப்பில் கூட போய் முடியலாம். ஸோ அதனால் மேஷ லக்னக்காரங்க கொஞ்சம் கோவத்தை கட்டுப்பாடில் வச்சுருக்கணும் இந்த மாதம். அது மட்டும் இல்லை, மேஷ லக்னக்கார பெண்களுக்கு மாமியார் மூலிமா ப்ராப்ளம் வரலாம். நாத்தனார் மூலியமாகவும் ஏதாவது வந்து வீட்டில் தான் தெரியுமே, சும்மா இருந்தாலே ஏதாவது பெருசுங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்லலை, அது வந்து அந்த மாதிரி மருமகள்கள் சொல்கிறாங்க. அந்த மாதிரி ப்ராப்ளம் ஏதாவது க்ரியேட் ஆகும் கூட சான்சஸ் இருக்குது. இது மேஷ லக்னக்கார பெண்களுக்கு சொல்கிறேன். நான் சொல்கிறத நல்லா தெளிவாக நோட் பண்ணுங்கள். இது எல்லாமே லக்னத்துக்கு தான் சொல்கிறேன், ராசிக்கு கிடையாது. ஓகே, ஃபைன். அதுவும் இல்லாமல் ஒருவேளை நீங்கள் வந்து மேஷ லக்னக்கார ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி படிக்கிறவங்களாக இருந்தீங்கன்னா இந்த மாதம் வந்து படிப்பு கொஞ்சம் நல்லாவே போகுங்க. அது வந்து குருவோட அந்த பார்வை திருஷ்டி இதை வச்சு சொல்லலாம். கூட செவ்வாயோட திருஷ்டியும் நல்லாவே இருக்குது. அதனால் படிப்பு நல்லாவே வரும். குறிப்பாக வேலையில் பொறுத்த வரைக்கும் ஐடி ரிலேட்டட் ஒர்க்ஸு, எம்என்சி ரிலேட்டட் ஒர்க்ஸு அண்ட் ஈவன் ஏதாவது பில்டிங் கான்ட்ராக்டரோ பில்டிங் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் மந்தமாக போக வாய்ப்பு அதிகம் நவம்பர் மாதம். மந்தமானா நீங்கள் வேலை பார்ப்பீங்க, நீங்கள் வேலை பார்த்ததுக்கு பலன் வந்து கம்மியாக கிடைக்கும். ஏன்னா நீங்கள் எதிர்பார்க்குற அந்த அப்ரிஷியேஷனோ அந்த ப்ரொமோஷனோ லேட் ஆகலாம். அந்த மாதிரி விஷயந்தான் படுது. ஒருவேளை நீங்கள் நல்லா வேலை பார்த்தா கூட கொஞ்சம் திட்டு வாங்கவும் வாய்ப்பு இருக்குது. அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. தட் இஸ் குவைட் நார்மல் டுடே. புரிஞ்சுதுங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் மேஷ லக்னக்காரங்களுக்கு நடக்குங்க. மேரேஜ் லைஃப்பில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே ஸ்மூத்தாக போகும். எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஒய்ஃப் கிட்ட அடிக்கடி சண்டை போட்டு இருக்கிறவங்களுக்கு நல்லா வந்து சமரசம் ஆகிடும் ஒய்ஃப் கிட்ட. ஒருவேளை சில பேர் வந்து ஒய்ஃப் கிட்ட சண்டை போட்டுட்டு மாதக்கணக்காக பேசாமல்லாம் இருப்பாங்க. ஒருவேளை நீங்கள் அந்த மாதிரி ஆளாக இருந்தீங்கன்னா இந்த தடவை வந்து பேசிடுவாங்க உங்கள் ஒய்ஃபு, இல்லை இவரே போய் பேசிடுவார். அந்த மாதிரி விஷயமும் நடக்கும். ஸோ அதனால் மேஷ லக்னக்காரங்களுக்கு நல்ல இது தான். இது எல்லாத்துலேயும் விட இன்னொரு முக்கியமான விஷயம்,
உங்கள் தசா புத்தி நல்லதாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், பிரச்சனையே இல்லைங்க, எல்லாம் நல்லபடியாக போகும். அப்புறம் எதுக்கு இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னு சொல்கிறீங்களா? ஒருவேளை உங்கள் தசா புத்தி நல்லா இல்லைன்னா நான் சொன்னது நடக்க வாய்ப்பு அதிகம், அதையும் சொல்லிட்டேன். இந்த மாதிரி விஷயந்தான் நடக்கலாம். மேஷ லக்னக்காரங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, எல்லாம் நல்லபடியாகவே போகும். சரிங்களா? ரைட்டு. இப்போது ரிஷப லக்னக்காரங்களுக்கு பார்க்கலாம். நீங்கள் இந்த மாதம் சும்மா ரோட்டில் நடந்து போனால் கூட மாடு முட்டை வருங்க. அப்படின்னா பிரச்சனை நீங்கள் பண்ணவே மாட்டீங்க, ஆனால் பிரச்சனை உங்களை தேடியே வரும். அதுதான் விஷயம் இந்த ரிஷப லக்னக்காரங்களுக்கு. ஏன்னா இது அந்த மாதிரி கொஞ்சம் ஏடகூடமான டைம் தான், புரிஞ்சுக்கோங்க. அதுவும் இல்லை, இன்னொரு முக்கியமான விஷயம், யாராவது ரொம்ப நல்லா பிஸ்னஸ் பண்ணிட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். பிஸ்னஸ் இப்போ நல்லா போகும், அதில் ப்ராப்ளமே இல்லை, லாபம் அதிகமாகவே வரும், அதுலேயும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் அந்த காசை தேவையில்லாத விஷயத்துக்கு செலவு பண்ணுவாங்க. எப்படி தெரியுமா தேவையில்லாத விஷயத்துக்கு செலவாகும்? வழக்கமாக சம்பாதிச்சுட்டு காசு எடுத்துன்னு போய் ஒய்ஃப் கிட்ட கொடுப்பாங்க, இல்லை பேங்க்கில் போட்டு வச்சுருவாங்க. இப்போது அங்கே இருக்க வேண்டிய காசு வேறு யாருக்கு கைக்காவது போகலாம், போகக்கூடாத இடத்துக்கு போகலாம், செலவு பண்ணக்கூடாத விஷயத்துக்கு செலவு பண்ணலாம். நான் இதை சொல்கிறேன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நான் இதில் யூடியூப்பில் போடுறேன், இன்னும் கிளியராக சொல்ல முடியாது, உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி விஷயத்துலலாம் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருந்தீங்கன்னா காசு செலவு பண்ணாமல் சேர்த்து வச்சுக்கலாங்க, அது சொல்லலாம் ரிஷப லக்னக்காரங்களுக்கு. மற்றபடி படிக்கிற பசங்களுக்கு நல்லாவே போகும். அதுவும் இல்லாமல் திடீர்னு இந்த ரிஷப லக்னக்கார பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டு திடீர்னு ஏதோ ஒரு விஷயத்தில் வந்துடுவாங்க. ஒன்றுமே இல்லை, வழக்கமாக கடைசி பக்கம் ஸ்போர்ட்ஸ் நியூஸை பற்றி மட்டும் பார்ப்பாங்க பசங்க. திடீர்னு இன்றைக்கி ஸ்போர்ட்ஸ் நியூஸ் ஒரு நாளைக்கு பார்க்கும்போது கூட ஆன்மீக மலரும் ஒன்று இருக்கும், அதையும் எடுத்து புரட்டுவாங்க. அப்புறமேட்டு என்னடா இது கதை நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு அடுத்த வாரமே அதை எடுத்து படிப்பாங்க. அந்த மாதிரி ஆன்மீக சிந்தனையும் ரிஷப லக்னக்கார பசங்களுக்கு அதிகமாக வாய்ப்பு அதிகம், குழந்தைங்களுக்கு. அதையும் சொல்லலாம் படிக்கிறவங்களுக்கு. பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் லாபம் நல்லா வரும், அலைச்சல் கம்மியாகவே இருக்கும். இருந்தாலும் ஏதாவது ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்குது ரிஷப லக்னக்காரங்களுக்கு. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. குறிப்பாக பெண்கள், கல்யாணமான பெண்கள் ஹஸ்பண்ட் கூட கொஞ்சம் ஜாக்கிரதையாக நடந்துக்க வாய்ப்பு இருக்குது, அதாவது நடக்கணும். ஏன்னா ஹஸ்பண்ட் கூட சண்டை போடவும் சான்சஸ் இருக்குது இந்த மாதம். அதனால் அது கொஞ்சம் பார்த்துக்கணும். கொஞ்சம் ஏட்டிக்கு போட்டியாக பேசுகிறவங்கெல்லாம் கொஞ்சம் சண்டை எதுவும் போடாமல் சைலண்ட்டாக இந்த ஒரு மாதம் ஓட்டினீங்கன்னா நல்லது. அதாவது சந்திராஷ்டமம்னு சொல்லி பயமுறுத்துறாங்களே ஒரு நாளைக்கும், அப்படின்னா சந்திராஷ்டமம் இந்த டைம் வரைக்கும் நான் பேச மாட்டேன், இந்த டைம் வரைக்கும் என் ஹஸ்பண்ட் கூட எதிர்த்து பேச மாட்டேன் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் நினச்சிக்கோங்க. இந்த ஒரு மாதம் சந்திராஷ்டமம் நினச்சிட்டு ஏட்டிக்கு போட்டியாக பேசாமல் இருந்தாலே நல்லாயிருக்கும். ரிஷப லக்னக்காரங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் தான். ஸோ இது எல்லாமே நல்ல விஷயம் தானே, இது ஒரு சாதாரண விஷயந்தான். அப்புறம் மிதுன லக்னக்காரங்களுக்கு பார்க்கலாம். மிதுன லக்னக்காரங்களுக்கு ஒரே வரியில் சொல்லணும்னா அலைச்சல் போய் சந்தோஷம் வரும். போன மாதம் இதே டயத்தில் ரொம்ப அலைச்சலோடு சுற்றிட்டு இருப்பீங்க, அந்த அலைச்சல் இந்த மாதம் போயிடும். ஏதாவது ஒரு விஷயத்துக்கு உங்களுக்கு அந்த விஷயத்தில் லாபமே இருக்காது, அது உங்களுக்கும் தெரியும். தேவையில்லாத விஷயத்துக்காக அலைச்சல், அந்த அலைச்சலெல்லாம் இந்த மாதம் கிடையாது. இந்த மாதம் நல்லா கம்ஃபர்ட்டாக வீட்டில் இருப்பீங்க. வீட்டில் 50 இன்ச்சு டிவி வாங்கி வைக்கிறது மட்டும் கம்ஃபர்ட் கிடையாது, அதை உட்காந்து பார்க்க நேரம் கிடைக்கணும் நிம்மதியாக. வீட்டில் ஏசியோ சோஃபாவோ சூப்பராக எடுத்து வச்சுருந்தாலும் கம்ஃபர்ட் கிடையாது, அதில் உட்காரணும், நிம்மதியாக உட்காரணும், என்ஜாய் பண்ணணும். அந்த கம்ஃபர்ட்டு மிதுன லக்னக்காரங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கும். தொழில் பார்த்திங்கன்னா நல்லாவே போகும், பிரச்சனை எதுவும் கிடையாது, சங்கடங்களும் கிடையாது, பிரச்சனைகளும் கிடையாது. அதனால் மிதுன லக்னக்காரங்களுக்கு ரொம்ப நல்லாவே போகும்.
ஆனால் குறிப்பாக நான் சொல்ல விரும்புகிறது ஒரே ஒரு விஷயம், ஒரு வேளை நீங்கள் கவர்மெண்ட் வேலை பார்க்குறவங்களாக இருந்தீங்கன்னா இந்த மாதம் கொஞ்சம் டேபிள் கடியில் வாங்குறத குறைச்சிக்கோங்க. இல்லைனா இந்த மாதம் டேபிள் கடியில் வாங்கவே வாங்காதீங்க. ஏன்னா ஏதாவது நீங்கள் லஞ்சம் ஏதாவது வாங்கும்போது, ஊழல் ஏதோ பண்ணும்போது மாட்ட வாய்ப்பு இருக்குது. அப்புறம் பேப்பரில் உங்கள் ஃபோட்டோவே வந்துடும். புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி விஷயம் குறிப்பாக நான் சொல்லணும்னா, ஒரு கேமரா இல்லை ஒரு ஃபோட்டோவால் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது மிதுன லக்னக்காரங்க. ஸோ அதனால் கவர்மெண்ட் வேலை பார்க்குறவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். குறிப்பாக பெண்களை பொறுத்த வரைக்கும், மிதுன லக்னக்கார பெண்கள் டக்குன்னு எல்லாருக்கூடையும் சேர்ந்து ஃபோட்டோ எடுக்கிறது, செல்ஃபி எடுக்கிறது, ஃபேஸ்புக்கில் போடுறது, அதில் போடுறது, இதில் போடுறது, இதை ஒரு மாதம் ரெகுலேட் பண்ணி என்னென்ன ஃபோட்டோ போடணும், யார் கூடலாம் ஃபோட்டோ எடுக்கணுன்றது பார்க்கணும். புரிஞ்சுக்கோங்க. பெண்கள், மிதுன லக்னக்கார பெண்கள் இது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். டிவியில் எத்தனை நியூஸ் சொன்னாலும் சரி, பேப்பரில் எத்தனை நியூஸ் வந்தாலும் சரி, இது கொஞ்சம் நமக்குள்ளேயே ஒரு செல்ஃப் ரியலைசேஷன் வேணுங்க. உண்மையாக சொல்லணும்னா, ஒரு நாளைக்கு ஒருத்தன் 5 செல்ஃபி எடுக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்குது மென்டலி. அதுதான் உண்மை. அது நம்ம ஒத்துக்கிறது இல்லை. அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும், குறிப்பாக பெண்கள். புரிஞ்சுதுங்களா? இந்த மிதுன லக்னக்காரங்களுக்கு இதுதான் பலன். நல்லாவே போகும். ஏன்னா ஒரு மாதத்துக்கு வேறு என்னங்க பலன் சொல்ல முடியும்? ஒருத்தர் போன தடவை கன்சல்டேஷனில் நான் உங்கள் பலன் எல்லாம் பார்த்தேங்க, ஆனால் எங்களோட லக்னம் வரும்போது மட்டும் சின்னதாக சொல்லிட்டீங்களே. ஏங்க, ஒரு மாதத்துக்கு 10 வருஷம் உண்டான பலனையா சேர்த்து சொல்ல முடியும்? ஒரு மாதத்தில் இவ்வளோ தாங்க நடக்கும். நடக்கிறத தானே சொல்ல முடியும். நான் என்ன டிவியில் வர மாதிரி காலைல இன்றைக்கி ராசி பலன் சொல்கிறேன்னு சொல்லிட்டு மேஷ லக்னக்காரங்களுக்கு 5ஆம் அதிபதி உச்சம், 9ஆம் அதிபதி ஆட்சி, லக்னாதிபதி உச்சம், கேந்திராதிபதி திரிகோணத்தில், திரிகோணாதிபதி கேந்திரத்தில். சூப்பராக இருக்குது. எங்கேருந்து தான் காசு வரப்போகுதுன்னு தெரியல. கொட்டும், தொழில் சிறக்கும், வீட்டில் மனைவி கூட குதூகலம் பொங்கும், குழந்தைகள் நன்றாக படிப்பார்கள், செலவு செஞ்ச கொடுத்த பணம் எல்லாம் வந்துடும். இது எல்லாமே ஒரே நாளில் நடக்குமா? நல்லா யோசிச்சு பாருங்கள். அந்த மாதிரி நான் சும்மா டைம் பாஸுக்கு சொல்லலை. நான் அதனால தான் லக்னத்துக்கு வச்சு சொல்கிறேன். இந்த மாதிரி டைம் பாஸ் பண்ணுறதுன்னா நான் ராசிக்கே சொல்லிட்டு போயிடுவேனே. அதுக்கு எதுக்கு நான் லக்னத்துக்கு ஒரு வீடியோ தனியாக போட்டு உங்களுக்கு லக்னம் என்னென்னா லக்னம் ராசிக்கும் டிஃப்ரென்ஸை சொல்லி, அது மட்டும் இல்லாமல் அது நான் ஒவ்வொரு வீடியோவில் போடும்போதும் அதை சொல்லி, இவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் நம்மளும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அதனால தான் நிறைய பேருக்கு ஜோதிடத்தில் இருக்கிற நம்பிக்கை போகிறது ரீசன் என்னென்னா இதுதான். ராசி பலன் பார்க்குறாங்க, 4 நாள் பார்ப்பாங்க. என்ன எல்லா சேனல்லையும் ஒன்று சொல்கிறாங்க. ஒரே நாளில் ராசி பலன் ஏதாவது ஒரு 2 சேனலில் ஒரே மாதிரி சொல்கிறாங்களே? கிடையாது. டிவியில் ஒரு மாதிரி சொல்லுவாங்க, பேப்பரில் ஒரு மாதிரி சொல்லுவாங்க. அதுவும் பேப்பருக்கு பேப்பர் டிஃப்ரென்ஸாக சொல்லுவாங்க, ஒவ்வொரு சேனலுக்கும் டிஃப்ரெண்ட்டாக சொல்லுவாங்க. ஆனால் எதுவுமே நடக்காது. அதுதான் ராசி பலன். லக்னம் தாங்க முக்கியம். ஸோ அதனால தான் நான் லக்ன பலன் வச்சு அக்யூரேட்டாக சொல்கிறேன். நீங்களே இந்த மாதம் முடியும் போது போடுங்களேன் இந்த கமெண்ட்டில், இந்த வீடியோ கீழே கமெண்ட் இருக்கு இல்லையா, அது நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதம் ஒவ்வொரு வேலை நான் சொன்னது எதாவது நடந்துதா இல்லையான்னு பார்த்து நீங்களே கமெண்ட் போடுங்க. புரிஞ்சுதுங்களா? சரி, இப்போ கடக லக்னத்துக்கு பார்த்துக்கலாம். கடக லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக உங்கள் அப்பாவுக்கு முட்டியில் ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்குங்க. இந்த மாதம் முட்டியில் ப்ராப்ளம் உங்கள் அப்பாவுக்கு வர வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்கள் அப்பாவை கொஞ்சம் அந்த கால்சியம் எல்லாம் நிறைய சாப்பிட சொல்லுங்கள். உங்களுக்கு உடல் ரீதியாக எந்த ப்ராப்ளமும் வராது. படிக்கிற பசங்களுக்கு படிப்பில் கொஞ்சம் மந்தமான சூழல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது கடக லக்னக்காரங்களுக்கு. இது ஏன்னா அந்த சன்னோட, அதாவது சூரியனோட பொசிஷனை வச்சு நான் சொல்கிறேன். எல்லாருமே படிப்புக்கு புதன் தான் எடுத்துப்பாங்க, ஆனால் புதனை விட சூரியன் முக்கியம் நான் நினைக்கிறேன். அது எதனாலனா அதுக்கு ஒரு பெரிய கதை இருக்குது.
அது வந்து ராசியை வச்சு சொல்கிறவங்க அந்த மாதிரி எடுத்துப்பாங்க. நான் லக்னத்தை வச்சு சொல்கிறேன், நான் இந்த மாதிரி எடுத்துகிட்டு இருக்கேன். சரியா? அப்புறம் கடக லக்னக்காரங்கள் வேலையை பார்த்த வரைக்கும் வேலையெல்லாம் நல்லாவே போகும், பிரச்சனையும் எதுவும் வராது. ஒரு வேளை சொத்து வந்து ரொம்ப நாள் கேஸ் போட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கேஸ் இப்போ முடியவும் வாய்ப்பு இருக்குது சில பேருக்கு. அது ரொம்ப சின்ன பர்சன்டேஜுக்கு தான் சில பேருக்கு. ஏன்னா உங்களுக்கே தெரியும், கோர்ட்டுக்கு எப்போயாவது போயிருந்தீங்கன்னா தெரியும், கோர்ட்டில் எத்தனை நாள் லீவ் கொடுக்குறாங்க, எத்தனை தடவை வாய்தா கொடுக்குறாங்க, எல்லா விஷயமும் தெரிஞ்சு இருந்ததுன்னா நீங்களே சொல்லுவீங்க. ஒரு 10 பேருக்கு சொன்னால் ஒருத்தருக்கு கேஸ் முடிஞ்சாலே பெரிய விஷயம்னு இருக்கும். அதனால் கடக லக்னக்காரங்களுக்கு கேஸ் முடிய வாய்ப்பு இருக்குது. அது சில பேருக்கு அவங்க தசாபுத்தியை வச்சு சொல்லலாம், கேஸு இப்போ முடியாதுன்னு. முடிகிறவங்களுக்கு பாசிட்டிவாக முடியுங்க, அது கிளியராக சொல்லலாம். புரிஞ்சுதுங்களா? அது மட்டும் இல்லாமல் சில பேருக்கு ஹஸ்பண்ட் மேலேயோ ஒய்ஃப் மேலேயோ திடீர்னு ரொம்ப பாசம் அதிகம் வர வாய்ப்பு இருக்குது. திடீர்னு என் பாசம் வருது, அவங்களோட அந்த எமோஷன் வேவு, அந்த எமோஷ்னல் வைப்ரேஷன் அதிகமாகும். கடக லக்னக்காரங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி. அதனால் அவங்க க்ளோஸ் சர்க்கிளில் இருக்காங்க இல்லையா, ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, குழந்தைங்க, இல்லைன்னா அப்பா அம்மா, இவங்கக்கிட்ட ரொம்ப பாசம் அதிகமாக இருக்க சான்சஸ் இருக்குது. இந்த மாதம் குறிப்பாக அதிகமாகும். இதெல்லாம் சொல்லலாம். அப்புறம் கவர்மெண்ட் ஜாப் ஏதாவது ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது கொஞ்சம் தள்ளி போகும். அதனால் நீங்கள் காசு இப்போ எதுவும் கொடுக்க வேண்டாம். ஏதாவது இந்த ஜாபுக்கு இவ்வளோ லட்சம் கொடுத்தா வாங்கித்தரேன், அந்த ஜாபுக்கு அவ்வளோ லட்சம் கொடுத்தா வாங்கித்தரேன்னு ஊர் ஃபுல்லாக புரோக்கருக்கு இருக்காங்க. அந்த மாதிரி யாருக்கிட்டையும் காசை கொடுத்துட்டு அலைய வேண்டாம் அவங்க பின்னாடி. ஸோ இந்த டயத்தில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் கடக லக்னக்காரங்க. இந்த மாதிரி விஷயமே தவிர மற்றபடி வேறு எதுவும் கிடையாதுங்க, நல்லாவே போகும். சிம்ம லக்னக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லாவே போகும். அவங்களுக்கும் சுய தொழிலில் இருக்கிறவங்களுக்கு இன்னும் நல்லா போகும். நீங்கள் கம்பெனியில் வேலை பார்க்குறத விட சுய தொழிலில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லா போகும். கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களுக்கு ஏன் நல்லா போகாதுன்னா, நீங்கள் நல்லா வேலை பார்த்தாலும் உங்கள் சுப்பீரியர்கிட்ட நல்ல பேர் வாங்க மாட்டீங்களே இந்த மாதம் குறிப்பாக. அதுதானே பிரச்சனை. நீங்கள் நல்ல பேர் வாங்கினா தான் ப்ராப்ளம் இல்லையா? ஸோ நல்ல பேர் வாங்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும் சிம்ம லக்னக்காரங்க. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் பிஸ்னஸோ நீங்கள் தனியாக சுய தொழில் ஒரு இட்லி கடைனா போட்டு உக்காருங்க, ராஜாமாக இருப்பீங்க. அதை விட்டுட்டு ஒரு பெரிய எம்என்சி கம்பெனிலையோ ஐடி கம்பெனிலையோ நல்ல வேலையில் இருந்தாலும் திட்டு தான் வாங்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயம். பண வரவு அதிகமாக இருக்கும் இந்த மாதம் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு குறிப்பாக. ஆனால் ப்ராக்கெட்டில் சந்தோஷ வரவு கம்மியாயிடும். பண வரவு அதிகம் இருக்கும், சந்தோஷம் கம்மியாயிடும். இது எதனாலனா, ஏதாவது நோய் வர வாய்ப்பு இருக்குது சில பேருக்கு. எல்லாரும் பயப்படாதீங்க, சில பேருக்கு நோய் வர வாய்ப்பு இருக்குது. அதுவும் உங்கள் தசாபுத்தி ரொம்ப வீக்காக இருந்ததுன்னா, ஒருவேளை ஆறாம் அதிபதி தசாபுத்தியோ 8ஆம் அதிபதி தசாபுத்தியோ ஏதாவது நடந்ததுன்னா கண்டிப்பாக நோய் வரும்னு சொல்லலாம். சிம்ம லக்னக்காரங்களுக்கு இதை சொல்லலாம். மற்றபடி படிக்கிற பசங்களை பார்த்தீங்கன்னா ஓகே தான் போவோம். ஏன்னா ஒரே மாதத்தில் யாராலையும் வந்து முதல் மார்க் எடுத்தவன் ஃபெயிலும் ஆக முடியாது, ஃபெயில் ஆனவன் முதல் மார்க்கும் எடுக்க முடியாது ஒரே மாதத்தில். அதனால் இது பேலன்ஸ்டாக போகும் சிம்ம ராசிக்கு. அதனால் நல்லது தான். பெண்களுக்கு பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, தொழில் பண்ணுற பெண்களாக இருந்தாலும் சரி, அதாவது பிஸ்னஸ் ஏதாவது பண்ணுற பெண்களாக இருந்தாலும் சரி, வேலைக்கு எங்கேயாவது போகிற பெண்களாக இருந்தாலும் சரி, திடீர்னு ஒரு மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம். நீங்கள் ஒரு வேலைக்கு போகிற இடத்துல வந்து உங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கலாம் வேறு ஏதாவது கம்பெனிக்கு, பிரான்ச்சு வேறு எங்கேயாவது மாற்றிக்கலாம், இல்லை வேறு ஏதாவது டிபார்ட்மெண்ட்டில் உங்களை மாற்றிடலாம். அந்த மாதிரி எதிர்பார்க்கலாம். ஒருவேளை நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தால் இந்த பிஸ்னஸை விட்டுட்டு கொஞ்சம் கூட இதோட அலைடு மாதிரி இன்னொன்று வேறு ஏதாவது சேர்த்து பண்ணலாம், அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் புதுசாக. அந்த மாதிரி விஷயம்லாம் சொல்லலாம் சிம்ம லக்னக்கார பெண்களுக்கும் இது குறிப்பாக. அது மட்டும் இல்லை,
கொஞ்சம் நீங்கள் பைக்கில் போகும்போது, குறிப்பாக கார் கூட இல்லை, பைக்கில் போகும்போது கேர்ஃபுல்லாக போகணும். ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி. பைக்கில் போகிறது ஏன் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னா, முதுகு வலி வர வாய்ப்பு அதிகம் இந்த மாதம். அதனால் நிறைய லாங் ஹார்ஸ் எல்லாம் போகாதீங்க பைக்கில். புரிஞ்சுதுங்களா? பைக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஓட்டுறவங்கெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் போட்டாதீங்க இந்த மாதம். கொஞ்சம் தவிர்த்துடுங்க. அந்த மாதிரி விஷயத்த நல்லா பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ சிம்ம லக்னம் ஓகே. இப்போ கன்னி லக்னம் பார்க்கலாம். கன்னி லக்னத்தில் பார்த்த வரைக்கும் ரொம்ப நாள் கல்யாணம் ஆகாத ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, இந்த மாதம் கல்யாணம் ஆக வாய்ப்பு ரொம்பவே அதிகம். இது எதனால்? சுக்கிரனோட திருஷ்டி. அதை வச்சு சொல்லலாம். கன்னி லக்னத்துக்கு நான் நல்லா சொல்கிறேன். கன்னி லக்னம் ராசிக்கு கிடையாது. ஏன்னா சில பேர் கன்சல்டேஷனில் என்கிட்டே வந்து நீங்கள் சொன்னது நடக்கலைங்க, நீங்கள் என்ன லக்னம்னா எனக்கு கன்னி ராசி, ரிஷப ராசி அப்படி இப்படின்னு. நான் ராசிக்கே சொல்லலையே, லக்னத்துக்கு தானே நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அதனால் நான் கிளியராக சொல்லிடுறேன், லக்னத்துக்கு தான் இது. கன்னி லக்னக்காரங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கலாம். அதுவும் இல்லாமல் வேலைக்கு குறிப்பாக போயிட்டு இருக்கிறவங்களுக்கு பெண் மூலியமாக ஆதாயம் வர வாய்ப்பு இருக்குது. ஒரு ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி, ஏதாவது ஒரு ரிலேட்டட் பெண் மூலியமாக ஆதாயம் கிடைக்க வாய்ப்பு ரொம்ப அதிகம். இதை கிளியராக சொல்லலாம். அது மட்டும் இல்லை, நம்ம செய்கிற வேலை இருக்கு இல்லையா, அந்த வேலைக்கு ஏற்ற ஊதியம் கொஞ்சம் கிடைக்கிறது கஷ்டமாக இருக்கும் கன்னி லக்னக்காரங்களுக்கு. ஆனால் அதை நினச்சி கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா ஜனவரி மாதத்தில் நான் எதிர்பார்க்குற மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் கிடைக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து காசு அதிகமாக இல்லை அப்படியெல்லாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி விஷயம்லாம் சொல்லலாம். ஸோ எல்லாமே நல்லாயிருக்கும். கன்னி லக்னக்கார பசங்களாக இருந்தாலும் சரி, பொண்ணுங்களாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு காதல் வலை விரிப்பார்கள் இந்த மாதம். காதல் வலைனா அவங்க யாருக்காவது கொக்கி போட்டுகிட்டே இருப்பாங்க. அது சக்ஸஸ் ஆகுதோ ஃபெயிலியர் ஆகுதோ, அந்த கொக்கி போடணுன்ற எண்ணம் தோணிக்கிட்டே இருக்கும் கன்னி லக்னக்கார ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி. அது சொல்லலாம். குறிப்பாக இது ஏஜ் வயசு பார்த்திங்கன்னா ஒரு 18லேருந்து 24 வயசு வரைக்கும் இருக்கிற ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தான் இந்த பலன் நான் சொல்கிறது. சரிங்களா? ஓகே. ஒருவேளை நீங்கள் 36 வயசுக்கு மேலே இருக்கிற ஆணாக இருந்தாலும் இந்த பலன் ஒர்க் அவுட் ஆகும். 36, 37, 38 வயசில் இருக்கிற ஆண்களுக்கும் சரி, அவங்களும் இந்த ஏஜில் ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்து கொக்கி போட்டுக்கிட்டு இருப்பாங்க இந்த மாதம். அதை கிளியராக சொல்லலாம். கன்னி லக்னக்காரங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இந்த மாதம் அதிகமாக நடக்கும். சரியா? என்னடா அது திடீர்னு லொக்கேஷன் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு பார்க்காதீங்க. அது வந்து சன்லைட்டு ரொம்ப டிம் ஆகிடுச்சு. அதனால் இப்போ வந்து மீதி 6 லக்னத்துக்கு வந்து இந்த லைட்டில் கொடுக்க போகிறேன். ஃபைன், பார்க்கலாம். இப்போ வந்து துலாம் லக்னத்துக்கு பார்க்கலாம். துலாம் லக்னக்காரங்களுக்கு இந்த மாதம் நவம்பர் மாதம் ரொம்ப முக்கியமான மாதம். எதனாலனா நிறைய பேருக்கு வந்து வேலையில் கொஞ்சம் ப்ரொமோஷன், கொஞ்சம் மேல்படியான விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குது. சில பேருக்கு அந்த ப்ரொமோஷன் கொஞ்சம் தாமதமாகவும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் கிடச்சிரும். அது மட்டும் நல்லா சொல்ல முடியும். துலாம் லக்னக்காரங்களுக்கு பொதுவாக, பெண்களுக்கு குறிப்பாக, குடும்பத்தில் ஏதாவது ஆண் மூலியமாக ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டால், இல்லை ஹஸ்பண்டோட தம்பியாலேயோ அண்ணனாலேயோ மாமனாராலேயோ யாருமாலேயோ குடும்பத்தில் ஏதாவது ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் துலாம் லக்ன பெண்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். நான் நல்லா சொல்கிறேன். இது சொல்கிறது லக்னத்துக்கு, ராசிக்கு கிடையாது. ஃபைன். இது மட்டும் கிடையாது. வேலையை பார்த்த வரைக்கும் ப்ரொமோஷன் கிடைக்குன்னு சொன்னேன். ஆனாலும் அதுக்கேற்ற ப்ரொமோஷன் கிடைக்குதுன்னா அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் பொறுப்புகளும் அதிகமாகும் இல்லையா? ஸோ அதனால் வேலையில் வலு இருக்கிற மாதிரி நீங்களும் ஃபீல் பண்ணுவீங்க. துலாம் லக்னக்காரங்களுக்கு எல்லாருமே வேலை பார்க்குறவங்க. ஒருவேளை நீங்கள் பிஸ்னஸ் பார்க்குறவராக இருந்தாலும் பிஸ்னஸ் நல்லா போகும். இருந்தாலும்
அப்போ வந்து நீங்கள் இன்னும் நல்லா வேலை பார்க்கணும் இல்லையா? கடையில் ஒன்று எக்ஸ்ட்ராவாக ஆளுங்களை வச்சு வேலைக்கு எக்ஸ்ட்ராவாக ஆளுங்க வைப்பீங்க, இல்லை நீங்களே வேலை பார்த்தீங்கன்னா அதிகமாக வேலை பார்ப்பீங்க. போன 2 மாதம் இல்லாமல் இந்த மாதம் அதிகமாக வேலை பார்க்குற மாதிரி நடக்கும். இதுதான் துலாம் லக்னத்துக்கு பலன். அது மட்டும் இல்லை, இந்த மாதம் ரொம்ப முக்கியமான மாதம். கல்யாண வயசில் இருக்கிற துலாம் லக்னக்கார கன்னி பசங்களுக்கு, பொண்ணுங்களுக்கு இல்லை பசங்களுக்கு மட்டும் சொல்கிறேன். ஏதாவது சொந்தத்துலேயோ, மோஸ்ட்லி சொந்தத்தில் தான் ஏதாவது வரன் வர, அதாவது பெண் வீட்டிலேருந்து அலையன்ஸ் வர சான்சஸ் இருக்குது. அதை நீங்கள் ஓகே சொன்னீங்கன்னா 2017 கல்யாணமாக நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக கிராண்டாக நடக்கும். அது சுக்கிரனோட தேஜஸ் படுது. ஏன்னா அவங்க லக்னாதிபதியே சுக்கிரன் தான். ஸோ அதனால் சுக்கிரனோட தேஜஸ் படும்போது இப்படி நடக்கும். சில பேர் கல்யாணமான ஆண்கள் எப்படின்னா, பொதுவாகவே எனக்கு தெரிஞ்ச சில துலாம் லக்னக்காரங்க வெளியில் பந்தாவாக இருப்பாங்க. வீட்டில் போனால் பொண்டாட்டிக்கிட்ட உத வாங்குவாங்க. அந்த மாதிரி ஆளாக நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த மாதம் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருக்கணும். ஏன்னா ஒய்ஃப் கிட்ட இந்த மாதம் உத வாங்கவும் சான்சஸ் அதிகம். ஏன்னா உங்களை விட ஒய்ஃப் இந்த மாதம் ஸ்ட்ராங்காக இருக்காங்களே, அதுதானே பிரச்சனை. எப்போவுமே உங்களை விட உங்கள் ஒய்ஃபு ஸ்ட்ராங்காக இருந்தாலும் இந்த மாதம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, அதுவும் சொல்லலாம். அது குறிப்பாக இந்த துலாம் லக்னக்காரங்களுக்கும் மிதுன லக்னக்காரங்களுக்கும் அப்படி தான் இருப்பாங்க. வெளியில் பந்தாவாக இருப்பாங்க, ஆனால் வீட்டுக்குள்ளே போனால் வேறு மாதிரி ஆகிடும். அதுதான் விஷயம். மற்றபடி படிப்பு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கும். நல்லா வந்து திடீர்னு வந்து ஏதாவது ஒரு விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட் வரும். திடீர்னு ஐடி படிக்கணும்னு தோணும், ஏதாவது தனியாக கோர்ஸ் போய் கம்ப்யூட்டர் கோர்ஸ் பண்ணணும்னு தோணும், இல்லை அட்லீஸ்ட்டு நீங்கள் ஒரு ஸ்கூல் படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி டியூஷன் போகணும்னு தோணுங்க. ஏதாவது எக்ஸ்ட்ராவாக படிக்கணும்னு தோணும். துலாம் லக்னக்கார குழந்தைங்களுக்கு எல்லாருமே, காலேஜ்லேருந்து ஸ்கூல் படிக்கிற வரைக்கும் எல்லாருக்கும் ஏதாவது படிக்கணும்னு தோணும். ஒன்றுமே இல்லைங்க, நீங்கள் வீட்டில் இருக்கீங்க, நீங்கள் வேலைக்கு கூட போகல, வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க, உங்களுக்கு ஏதாவது கதை புக்கு படிக்கணும்னு தோணும். அதுவும் படிப்பு தானே, எதையாவது படிக்கணும்னு தோணும். அந்த மாதிரி விஷயம் வந்து துலாம் லக்னக்காரங்களுக்கு எல்லாம் நடக்கும். ஹெல்த் வைஸ் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இருந்தாலும் வெளியில் போகும்போது கண்டிப்பாக செப்பல் போட்டு தான் நடக்கணும். ஏன்னா வெளியில் போகும்போது கீழே காலுக்கு கீழே, அதாவது பாதத்தில் ஏதாவது வெட்டு காயங்கள் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ஜாக்கிரதையாக போகணும். செப்பல் போட்டு போனாலே போதும். ஒரு வேளை செப்பல் போடாமல் போட்டிங்கன்னா ஏதாவது கிளாஸில் ஏதாவது மெரித்து, உடஞ்ச கிளாஸில் ஏதாவது மெரித்து காலில் வந்து அது ரொம்ப ஆழமாக போய் ஏதாவது தையல் போடுற நிலமை கூட வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அதெல்லாம் பார்த்துக்கணும் துலாம் லக்னக்காரங்க. மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. இப்போ வந்து நம்ம விருச்சிக லக்னக்காரங்களுக்கு பார்க்கலாம். பொதுவாக இந்த விருச்சிக லக்னக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எதனால் நல்லாயிருக்கும்னா, உங்கள் அப்பா மூலிமா ஏதாவது சொத்து கிடைக்க சான்சஸ் இருக்குது. உங்கள் அப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார் சொத்து கிடைக்க, இல்லைனா அவர் மூலிமா சொத்து கிடைக்கும். அதுவும் இல்லைன்னா ஒய்ஃப் மூலிமாவும் ஏதாவது சொத்து கிடைக்க சான்சஸ் இருக்குங்க. சொத்துனா பணம் மட்டும் சொத்து கிடையாது, லேண்டாக கிடைக்கலாம், இல்லை உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கலாம், அதுவும் ஒரு விதமான சொத்து தானே. குழந்தை பிறக்கலாம், திடீர்னு நீங்கள் எதிர்பார்க்காத ஏதாவது ஒரு விஷயம் பாசிட்டிவாக நடந்தாலே அது சொத்து தாங்க, வேறு எதுவுமே கிடையாது. சொத்துன்னா எல்லாருமே வந்து இந்த பத்திரத்தில் இருக்கிறது, ரொம்ப நாளாக வந்து பூர்வீகமாக கிடைக்க வேண்டிய விஷயந்தான் சொத்துன்னு நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் பண்ணுற வேலைக்கு அதிகமாகவோ வேலைக்கேற்ற ஊதியமோ ப்ரமோஷனோ கிடைச்சாலே சொத்து தான் என்னை பொறுத்த வரைக்கும். அது வந்து கிளியராக சொல்லலாம். மற்றபடி வேறு எதுவுமே பார்த்திங்கன்னா வேலையில் கொஞ்சம் வந்து அனுகூலமான சுச்சுவேஷன் அமைய கஷ்டம். ஏன் தெரியுமா? புதன் தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கு. புதன் வந்து உங்களுக்கு வந்து விருச்சிக லக்னக்காரங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது ப்ராப்ளம் தான் ஏற்படுத்தும்.
அதனால் இதை கொஞ்சம் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. மற்ற விஷயத்தை விட குறிப்பாக ஆண்கள் வந்து தன்னோட தாய் மேலே பாசம் அதிகமாகும். விருச்சிக லக்னக்கார ஆண்களுக்கு. பெண்களாக இருந்தால் தன்னோட மாமியார் மேலே பாசம் கொஞ்சம் அதிகமாக வரும். இட் இஸ் நாட் நார்மல், இருந்தாலும் வரும் விருச்சிக லக்னக்கார பெண்களுக்கு. அது சொல்லிடலாம். மற்றபடி வேறு எந்த விஷயம்னா, ரொம்ப நாள் நீங்கள் எதிர்பார்க்காத விஷயங்கள் எல்லாம் நடக்கும். அதான் நான் சொன்னேனே, குழந்தை பிறக்காதவங்களுக்கு குழந்தையும் பிறக்கலாம். எங்கேயாவது ரொம்ப ரிலீஜியஸ் ட்ராவல் எங்கேயாவது வெளியில் போயிட்டு வரணும்னா அதுவும் போயிட்டு வர சான்ஸஸ் கிடைக்கும். லீவ் எல்லாம் கிடைக்கும். அதுக்கேற்ற மாதிரி காசும் அமையும். ஸோ அதனால் எல்லாமே வந்து விருச்சிக லக்னக்காரங்களுக்கு நல்லதாகவே இருக்கும். குழந்தைங்க விஷயத்தில் பார்த்திங்கன்னா படிப்பும் நல்லாவே வரும். ஸோ அதனால் அதுலேயும் எந்த விஷயமும் வரி பண்ணுறதுக்கு கிடையாது, கண்டிப்பாக கிடையாது. ஸோ அதனால் எல்லாமே நல்லபடியாகவே நடக்கும் விருச்சிக லக்னக்காரங்களுக்கு எல்லாருக்குமே. ஸோ இதை வந்து கிளியராக சொல்லிடலாம். இதுதான் விருச்சிக லக்னக்காரங்களுக்கு நடக்க வேண்டிய நடக்கக்கூடிய விஷயங்கள் இந்த மாதம், நவம்பர் மாதம். இப்போ நாம் தனுசு லக்னத்துக்கு பார்க்கலாம். தனுசு லக்னத்துக்கு பார்த்திங்கன்னா குறிப்பாக இந்த மாதம் நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா இரத்த தானம். இரத்த தானம் பண்ணுறது எதுக்குன்னா, நான் ஆக்சிடெண்ட்டுக்கு மட்டும் சொல்ல மாட்டேன். இரத்த தானத்தில் பல விஷயங்கள் உள்ளடங்கியிருக்கு. அது வந்து அதை பற்றி சொல்லணும்னா அதுக்கே நான் தனியாக ஒரு வீடியோ போடணும். அவ்வளோ விஷயம் இருக்குது இரத்த தானத்தை பற்றி. நீங்கள் முதல்ல அது என்ன விஷயம் ஏது விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கு பதிலாக இரத்த தானம் பண்ண முடிஞ்சதுன்னா பண்ணுங்கள் தாராளமாக. அது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை உங்களை சுற்றி க்ரியேட் பண்ணும். ஸோ அது இந்த மாதம் ஃபுல்லாக உங்களை ஹெல்ப் பண்ணும். தனுசு லக்னக்காரங்க குறிப்பாக, நான் ராசி சொல்லலை, லக்னம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி வந்து நல்லா போயிட்டு இருக்கும். மற்றபடி வேறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, தொழில் கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்காக கஷ்டங்கள் நிறைஞ்சு போயிட்டு இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா தொழில் நல்லாவே போயிட்டு இருக்கும் திடீர்னு. அது சொல்லலாம். தனுசு லக்னக்காரங்களுக்கு ரொம்ப நாள் வரன் பார்த்துட்டு இருக்கீங்க, பொண்ணுக்கோ பையனுக்கோ அமையக்கூடிய நேரம் வந்து விட்டது அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அதெல்லாம் உண்மை கிடையாது. வர்றது கொஞ்சம் என்ன சொல்கிறது, உங்களுக்கு இஷ்டம்னா அவங்களுக்கு இஷ்டப்படாது, அவங்களுக்கு இஷ்டம்னா அவங்களுக்கு இஷ்டப்படாது, அந்த மாதிரி தட்டி கழிச்சிட்டு போவோம். அதுதான் உண்மை. தனுசு லக்னக்காரங்களுக்கு இதெல்லாம் சொல்லலாம். குறிப்பாக நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல ஒரு உங்களை விட உயரத்தில் குள்ளமாக இருக்கிறவங்களால ஒரு அனுகூலமான சுச்சுவேஷன் அமையும். அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, உங்கள் ஹைட்டை விட கம்மியாக இருக்கிறவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க உங்கள் ஆஃபீஸில். இது வந்து கிளியராக சொல்லலாம் தனுசு லக்னக்காரங்களுக்கு. சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு மகர லக்னத்துக்கு பார்க்கலாம். மகர லக்னத்துக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே யதார்த்தமாக இருந்தாலும் இந்த மாதம் கொஞ்சம் அன்ரியலிஸ்டிக் ஈவெண்ட்ஸ் மைட் ஹேப்பன். அன்ரியலிஸ்டிக்னால் நீங்களே நம்ப மாட்டீங்க. அது ஒன்று நல்ல விஷயமா இருக்கலாம், இன்னொன்று கெட்ட விஷயமாகவும் இருக்கலாம். நீங்கள் எதிர்பார்க்காத விஷயம் நடக்கும். திடீர்னு பையன் சரியாக படிக்க மாட்டான், இது பண்ணிட்டே இருப்பான், அந்த மாதிரி நார்மலாக போயிட்டு இருப்பான். அந்த பையன் திடீர்னு நல்லா படித்து ஏதாவது வேலைக்கு போனான்னா நீங்களே எதிர்பார்த்துக்க மாட்டீங்க, அவ்வளோ பெரிய கம்பெனியில் இவனுக்கெல்லாம் வேலை கிடைக்குமான்னு. நல்ல வேலைக்கு போயிடுவான். அந்த மாதிரி விஷயம் எல்லாம் நடக்கலாம். ஒருவேளை ஒய்ஃப் வந்து உங்கள் பேச்சை கேட்காமலே இருப்பாங்க. இந்த மாதம் வந்தவொடனே திடீர்னு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுவே ஒரு பெரிய விஷயமாக தோணும். அதுவே அன்ரியலிஸ்டிக் விஷயம் தானே எல்லாருக்கும். அந்த மாதிரி விஷயமும் நடக்கலாம் இந்த மகர லக்னக்காரங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கலாம். இது நான் சொன்னது பாசிட்டிவ் சைடு. இதுக்கு ஒரு நெகட்டிவ் சைடும் இருக்குது. மேபி நெகட்டிவ் சைடு கூட நடக்கலாம். அது உங்கள் தசாபுத்தி அடிப்படையில் சொல்லலாம். அதுதான் ரொம்ப முக்கியம். ஒருவேளை தசாபுத்தி எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த நவம்பர் மாதம் நடக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும். மற்றபடி பார்த்திங்கன்னா வேலையில் எல்லாமே நல்லபடியாகவே நடக்கும். கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது.
இருந்தாலும் நீங்கள் செல்ஃப் எஃபர்ட் இன்னும் அதிகம் போடணும். ஏன் தெரியுமா? ஒரு 4 மணி நேரம் வேலை பார்த்து ஒரு லாபம் சம்பாதிச்சிருப்பீங்க. அதே லாபத்தை ஒரு 6 மணி நேரமோ 7 மணி நேரமோ பார்த்தா தான் சம்பாதிக்க முடியும். இந்த மாதம் ஒர்க்கில் ப்ரெஷர் இருக்காது, இருந்தாலும் நீங்கள் அதிகம் வேலை பார்ப்பீங்க இந்த மாதம். நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். அப்புறமேட்டு என்னோடய வீடியோவில் கமெண்ட்டில் போடுங்க, இந்த மாதம் முடியும் போது எப்படி போச்சுன்னு. அந்த ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தாங்க போகும். வேறு கல்யாண விஷயத்தை பொறுத்த வரைக்கும், புதுசாக கல்யாணம் பண்ணவங்களுக்கு ஒய்ஃப் கூட ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆக சான்சஸ் இருக்குங்க. அது சொல்லலாம், ஒய்ஃப் கூடயோ இல்லை ஹஸ்பண்ட் கூடயோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகலாம். இது மகர லக்னக்கார பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி. கல்யாணம் ஆகாதவங்களுக்கு அந்த கல்யாணம் ஆகலையன்ற ஏக்கம் இன்னும் அதிகமாகும் இந்த மாதம் குறிப்பாக. இந்த மாதிரி விஷயந்தான் சொல்லலாம். மற்றபடி படிக்கிற பசங்க அம்மா ஸ்ட்ரிக்டாக நடந்து படிக்க வைப்பாங்க, பெண்டை நிமித்துவாங்க அம்மா, அதனாலேயே வேறு வழி இல்லாமல் படிப்பீங்க. அந்த மாதிரி விஷயம்லாம் சொல்லலாம் மகர லக்னக்கார பசங்களுக்கு. சரியா? இப்போது கும்ப லக்னக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே போகும். குறிப்பாக இந்த ஆட்டோமொபைல்ஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லாவே போகும். இந்த கம்யூனிகேஷன் இண்டஸ்ட்ரி, ஒருவேளை அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, அரசியல்வாதியாக இருந்தாலும் தன்னோட பேச்சு திறமையால் மக்களை மயக்கி ஒரு கம்யூனிகேட் பண்ணி ஏதோ சம்திங் பண்ணுறாங்க, அதுவும் ஒரு தொழில் தானே. இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் நல்லா போவாங்க கும்ப லக்னக்காரங்களுக்கு. மற்றபடி மார்க்கெட்டிங் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப அலைச்சலாக போகும் இந்த நவம்பர் மாதம். இருந்தாலும் ப்ரொமோஷன் கிடைக்கவும் சான்சஸ் இருக்குது, அதே மார்க்கெட்டிங் தொழிலில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும், அதுவும் சொல்லலாம். இருந்தாலும் உங்கள் தசாபுத்தியும் ரொம்ப முக்கியம். அது எந்த மாதிரி ப்ரொமோஷன்? ஒருவேளை ஒரு சின்ன ஒரு சேல்ரி ஹைக்கோட வேறு எங்கேயாவது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. சில பேருக்கு அடுத்த லெவலுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடக்கும். சில பேர் ரொம்ப நாள் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, சொந்தமாக ஏதாவது தொழில் தொடங்குவாங்க. தொடங்கிறதுக்கு அஸ்திவாரமாக இந்த நவம்பர் மாதம் அமையும். எப்படின்னா, ரொம்ப நாளே பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க, காசு கிடைக்காது, வீட்டில் யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. இந்த நவம்பர் மாதம் ஆரம்பிச்சிட்டதுக்கப்புறம் வீட்டில் யாராவது சப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நடக்கும் சில பேருக்கு. சில பேர் யோசிக்கவே மாட்டாங்க, அக்டோபரில் வேலையை விட்டுருவாங்க, நவம்பரில் அவங்களே ஆரம்பிச்சிருவாங்க பிஸ்னஸ்ஸு. அப்படியும் ஒரு விதம் இருக்குது. எப்படியோ ஒரு சுய தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு சான்சஸ் அதிகம் கும்ப லக்னக்காரங்களுக்கு. அந்த மாதிரியும் சொல்லலாம். மற்றபடி படிக்கிற பசங்களுக்கு நல்லாவே இருக்கும். இருந்தாலும் விநாயகரை அடிக்கடி கும்பிட்றது நல்லது இந்த மாதம், நவம்பர் மாதம். நான் எல்லா டைமும் கும்பிட சொல்ல மாட்டேன். இந்த விநாயகரை இந்த நவம்பர் மாதம் கும்பிட்டா கும்ப லக்னக்கார பசங்களுக்கு ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லை, கும்ப லக்னக்கார கன்னி பெண்கள் குறிப்பாக ஒரு 20லேருந்து 26 வயசு வரைக்கும் இருக்கிற கன்னி பெண்களுக்கு திடீர்னு அம்மா அப்பா மேலே பாசம் அதிகமாகுங்க. அது கிளியராக சொல்லலாம். இவ்வளோ நாள் வீட்டில் பெருசாக மதிச்சிருக்க மாட்டாங்க, அப்பா பேச்சு அம்மா பேச்சு எல்லாம் இப்போ மதிப்பாங்க. நல்லா நோட் பண்ணுங்க. 20லேருந்து ஒரு 26 வரைக்கும் சொல்லலாம், இந்த ஏஜுக்குள்ளே இருக்கிற பெண்கள். ஆண்களுக்கு அப்படியே ஆப்போசிட்டு, மதித்தவன் கூட மதிக்காமல் போவான் இந்த மாதம். குறிப்பாக அது 22 வயசுலேருந்து 29 வயசு வரைக்கும் இருக்கிற ஆண்களுக்கு சொல்லலாம். நல்லா யோசிங்க, நல்லா பாருங்கள். இந்த மாதம் கும்ப லக்னக்கார ஆண்கள் 22 வயசுலேருந்து 29 வயசு வரைக்கும் இருக்க ஆண்கள் அம்மா அப்பா பேச்சை கேட்க மாட்டோம். அதுதான் இந்த மாதம் பலன். புரிஞ்சுதுங்களா? ஃபைன். அப்போ மீன லக்னத்துக்கு பார்க்கலாம். கடைசி லக்னம் மீன லக்னம். கடைசி லக்னம்னு சொன்னாலே தினுசான லக்னம் தான். இந்த மாதம் நல்லா நடக்கும் உங்களுக்கு எல்லாமே. பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் சரி, நீங்கள் அலைச்சல் இல்லாமல் காசு சம்பாதிப்பீங்க. அதுவே பெரிய விஷயம் தானே. அலைச்சலே இல்லாமல் காசு சம்பாதிக்கிறது சாதாரண விஷயமா? அதுவே பெரிய விஷயந்தான்.
அது மட்டும் இல்லாமல் சம்பாதிக்கிறதுக்கு புது ஐடியாஸ் எல்லாம் வரும், தோணும். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் அப்படி தான், நார்மலான ஆள் தான். திடீர்னு வந்து ஏதோ வந்து பிஸ்னஸ் பண்ணோம், எனக்கு திடீர்னு ஐடியா வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஏதோ பண்ணான். சின்னதாக தான் பண்ணான். ஒரு கொரியர் ஆஃபீஸ் ஏதோ ஆரம்பித்தான். இப்போ பெரிய நிலைமையில் போயிட்டான். அந்த மாதிரி திடீர்னு யோசிக்கிற விஷயங்கள் நடக்குங்க மீன லக்னக்காரங்களுக்கு, குறிப்பாக இந்த நவம்பர் மாதம். அதுக்குன்னு கடனை வாங்கிட்டெல்லாம் ஆஃபீஸ் ஆரம்பிக்கக்கூடாது, அது தப்பான விஷயம். ஒன்று காசு இருந்ததுன்னா ஆரம்பிக்கணும், இல்லைன்னா சும்மா இருக்கணும், அவ்வளோதான். இதை சொல்லலாம். அப்புறம் குறிப்பாக வந்து படிக்கிற பசங்களுக்கு நல்லாயிருக்கும், அவங்களோட இமேஜினேஷன் பவர் ரொம்ப அதிகமாகும். குறிப்பாக இப்போ ஏதாவது வந்து ஸ்கூலில் காம்படிஷனோ காலேஜில் ஏதாவது காம்படிஷன் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ட்ராயிங்காக இருக்கட்டும், மிமிக்ரியாக இருக்கட்டும், ஏதாவது சம்திங் ஒரு இமேஜினேஷனை யூஸ் பண்ணி பண்ணுற விஷயமா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் மிதுன லக்னக்கார பசங்க வின் பண்ணுவாங்க, தாராளமாக சொல்லலாம். ஒரு ஃபங்க்ஷன் ஒரு காலேஜ்லேயோ ஸ்கூல்லேயோ வைக்கிறாங்க, 100 பேர் வின்னர்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது ஒரு ஈவெண்ட்டில். அதில் குறைஞ்சது ஒரு 40 பேராவது வெறும் மீன லக்னக்காரங்க மட்டுமே இருப்பாங்க. மீதி 60 பேர் வந்து மீதி 11 லக்னத்துலேருந்து வரலாம். ஆனால் அட்லீஸ்ட் ஒரு 100 பேரில் 40 பேர் மீன லக்னக்காரங்க தான் வின்னர்ஸு. இந்த மாதிரி விஷயங்கள் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லலாம். பெண்களுக்கு, கல்யாணமான பெண்களுக்கு நான் சொல்கிறேன், ஹஸ்பண்ட் கூட அஃபெக்ஷன் அதிகமாகும், அஃபெக்ஷன் ரொம்ப அதிகமாகும். கல்யாணமான மீன லக்னக்கார பெண்கள், மீன லக்னன்னு சொல்கிறேன், ராசி சொல்லலை, ஹஸ்பண்ட் மேலே அஃபெக்ஷன் அதிகமாகும். கல்யாணம் ஆகாத பசங்களுக்கு சொல்கிறேன், பசங்களோ பெண்களோ, அவங்கள விட மூத்தவர்கள் மீது ஒரு இனம் புரியாத கவர்ச்சி தோன்றும். பையன் வந்து ஒரு 25 வயசு தான் இருப்பான், அவனுக்கு திடீர்னு 27, 28 வயசில் யாரையாவது பார்த்தா, ஏதாவது பொண்ணை பார்த்தான்னா கவர்ச்சி அதிகமாக தோணும். அதுதான் இந்த நவம்பர் மாத பலன் மீன லக்னக்காரங்களுக்கு. இது அந்த 25 வயசு பசங்களுக்கு மட்டும் கிடையாது, ஈவன் 40 வயசான ஆம்பளைக்கும் சரி, ஒரு 42, 43 வயசான பொம்பளையை பார்த்தா கவர்ச்சி அதிகமாக தோணும். அது இயற்கை. இந்த மாதத்தில், இந்த நவம்பர் மாதத்தில் நான் சொல்கிறேன், புரிஞ்சுதுங்களா? இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வரும். மற்றபடி அவங்க தொழில் எல்லாமே நல்லாவே போகும், கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ எல்லா லக்னத்துக்கும் சொல்லிட்டேன், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் மந்த்து பலனும் கண்டிப்பாக போடுவேன். ஸோ கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.